சம்போ சிவ சம்போன்னு அம்போன்னு போன டீம் தான் மும்பை இந்தியன்ஸ். இந்த டீம் மாதிரி ஸ்ட்ராங்கான டீம் எந்த டீமும் இல்லை, இப்போ இவங்கள மாதிரி வீக்கான டீமும் இல்லை. நேற்று நடப்பு ஐபிஎல்ல 38வது மேட்சாக மும்பை இந்தியன்ஸ்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சவாய் மன்சிங் இண்டோர் ஸ்டேடியமில் நடந்துச்சு. டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் எனக்கு வேற வழி தெரியலாத்தா அப்படின்னு பேட்டிங்கை சாய்ஸ் பண்ணி கிரவுண்டில் இறங்கினாங்க. ரோஹித் சர்மாவின் அபாரமான ஆட்டத்தால் 6 ரன்களை அடித்து ஆட்டமிழந்து வெளியேறினார். நிஹால் விதார 49 ரன்களை அடித்து ஜஸ்ட் மிஸ்ஸில் அவரோட 50யை மிஸ் பண்ணிட்டாரு. திலக் வர்மாவின் வருகையினால தான் ஏதோ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சுப்பா. ஒரு 65 ரன்களை அடித்து மும்பை இந்தியன்ஸ் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா வேறு யாருமே ஸ்கோர் பண்ணல. ஆமாம், டீமோட கேப்டன் ஹார்திக் பாண்டியா ஸ்கோர் என்னப்பா, 10 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்து வெளியேறுகிறார். அட போங்கடா கொங்காங்கோன்னு டோட்டல் ஸ்கோரா 179 ரன்களை கஷ்டப்பட்டு அடித்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இலக்காக தாராங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பதிலுக்கு சேசிங் மூடில் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லுன்னு இறங்க ஜஸ்வாலோட பேட்டிங் ஆஹா கண்கொள்ளா காட்சியாக இருக்கே அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாருமே வாயை பொழந்துக்கிட்டு பார்த்தாங்க. 104 ரன்களை அடித்து இவரோட பேட்டிங்கை காட்டுறாரு. பட்லர் 35 ரன்களையும் சாம்சன் 38 ரன்களையும் அடித்து 183 ரன்கள் அடித்து மும்பை இந்தியன்ஸை வாய மூட வச்சு நேற்று நடந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் முதலாவது இடத்துலையும் மும்பை இந்தியன்ஸ் 7வது இடத்துலையும் இருக்காங்க.